எப்பவுமே வந்து காவல்துறை வந்து குற்றங்களை தவிர்க்கிறதுக்கும் குற்றங்களை நடக்காம இருக்கிறதுக்கும் நடந்தா குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் ரொம்ப முயற்சி எடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் பேசுற எல்லாத்தையுமே நீங்க ஒரு பொருளையோ ஒரு நகையோ ஏதோ இழந்திருக்கீங்க, வண்டியோ இழந்திருக்கீங்க. சில டைம் பாத்தீங்கன்னா நம்மளோட அஜாகிரதையினால நம்ம இழப்போம், சில டைம் நம்மளோட கவனக்குறைவினால இழப்போம், சில டைம் வந்து நம்ம அந்த குற்றவாளிக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்போம். பட் நம்ம என்ன செய்ய முடியுமோ அந்த செய்யும். சிசிடிவி போட சொன்ன தடுக்கிறது, 4 பேர் வண்டியில போகாம இருக்கிறது, நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே போய் பஸ் ட்ரெயின் இந்த மாதிரிலாம் போறீங்க அப்படின்னா நகையோ பணம் போட்டா அதை பத்திரமா வச்சுக்கிறது. அதே மாதிரி உங்க வீட்டை விட்டு வெளியே எங்கேயாவது போறீங்க, ஏதாவது வந்து வெளியூருக்கு போறீங்க அப்படின்னா காவல்துறைக்கு 100க்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். இல்லை உங்க வீட்டில் இருக்கவங்க, உங்க உறவினர்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க. யாராவது வீட்டு விட்டு வெளியே போறாங்க அப்படின்னா பண்ண சொல்லுங்க, ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க, நைட்டு போலீஸ் சொல்லணும். பஸ்ல எடுத்து போறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சேஃபா வச்சுக்க வேண்டியது நம்மளோட முக்கியமான கடமை. அதே மாதிரி ஏதாவது குற்றம் போச்சு அப்படின்னா ஏதாவது பொருள் காண போதா கண்டிப்பாக காவல்துறை கம்ப்ளைண்ட் கொடுங்க. உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கும். இந்த எதுக்கு நீங்க மெயினாக வச்சிருக்கோம் அப்படின்னா பொதுமக்களுக்கு தெரியும் காவல்துறை அவங்க செயல்பாடு எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு பண்றது தெரியுறதுக்காக இந்த ப்ரோக்ராம். ஸோ உங்க மூலமா நீங்க விழிப்புணர்வு மட்டும் இல்லாம மக்களுக்கு நாங்கள் கண்டுபிடிச்சு கொடுப்போங்கிற நம்பிக்கையில தான் இந்த ப்ரோக்ராம் நடத்திருக்கோம். வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. வணக்கங்க. கடந்த மார்ச் மாதம் வந்து எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து பஸ்ஸில் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தாளக்குடி வரதுக்காக பஸ்ஸில் ஏறி காலையில் டவுன் பஸ்ஸில் வந்தாங்க. வரும்போது கையில் வந்து ரெண்டு செயின் வந்து வச்சிருந்த ஒரு பர்ஸோட பேக் உள்ளார வச்சிருந்தாங்க. வரும்போது கொஞ்சம் டயர்டாக இருக்க, மயக்க வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேசாக இதாக இருப்பாங்க போல இருக்கு. அந்த நேரத்தை பயன்படுத்தி பேக் உள்ளார இருந்த அந்த 2 நகையையும் எப்படியும் எடுத்துருக்காங்க. சிப்பா திறந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். காவல்துறையினர் வந்து தீவிரமாக அதை விசாரித்து தேடி கண்டுபிடிச்சி இன்றைக்கி எங்கள்கிட்ட அந்த நகையை திருப்பி கொடுத்துருக்காங்க. அதனால் காவல்துறைக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். திருச்சி பஸ் ஸ்டாப்பில் பிக் பேக் அடிச்சிட்டாங்க என்னோட மொபைலை. அதுக்கப்புறம் நான் CEIRங்கிற ஆப்பில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க ஒரு 3 மந்த்ஸில் எனக்கு ரிகவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. வீட்டை திறந்து வச்சுட்டு நாங்கள் படுத்துருந்தோம். வெயில் காலங்கிறதுனால வந்து திருடர்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க தாயத்தை. அதனால் எல்லாரும் வீட்டை திறந்து வைக்காமல் பூட்டி வச்சுட்டு நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும். CCTV கேமரா வைக்கணும். என் மொபைல் காணாமல் போச்சு, பஸ்ஸில் காணாமல் போயிடுத்து. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் உடனே இமீடியட்டாக கண்டுபிடிச்சி கொடுத்துட்டா அவளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப என்னோட தேங்க்ஸ் சார்.